நதி போல் பாதையை வகுத்துக் கொள்ளு. எதிரியை நண்பன நினைத்து விடு. நீ வழியில் பயமில்லை உணர்ந்து விடு. அடிதடி விட்டு விடு. அகிம்சையை பற்றி விடு. கத்தி கம்பை எறிந்திடு. கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓ தர்மத்தின் பாதையில் நீ நடந்தால் தரணியை உன்னை கண்டு தலை வணங்கும். வயசே வாலிபம். மரஞ்செடி மட்டும் சோலை அல்ல, வாழ்க்கையும் பூஞ்சோலைதான். காவியம் படைக்க கலவரம் தேவையா? கத்தி இன்று நீ வெற்றி கொள்ளடா. வியர்வை சிந்தியே செல்வம் சேரடா. எதிரி யாரும் இல்லை உனக்கு நீயடா. உறக்கத்தில் கூட இறக்க வேணும்டா. போதும் நிறுத்து உந்தன் ஆட்டம் தானடா. வயசே வாலிபம். வயசாகி போனால் குழந்தை குணம். இளம் வயசிலே வரும் ஆணவம். உன்னை வாழ விடாமல் அழுத்தி விடும். ஏன் நீ எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்க? என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமா இல்லைன்னு வெளியில் கூட்டிகிட்டு வந்தா இங்கேயும் இப்படித்தானா? உனக்கு என்ன பிரச்சனை ஹரணி? என்கிட்ட சொல்ல மாட்டேன் ஹரணி. ஒன்றும் இல்லைண்ணா, விடுங்களேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? நீ கவலையா இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் ஹரணி? அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு, அதான் நினைச்சு பார்த்தேன். அப்போ கால் பண்ணி பேசு, எல்லாம் போய் பார்த்துட்டு வா. கால் பண்ணாலும் சந்தோஷமா பேச போறதில்ல. அப்படியே போய் பார்த்தா கூட ஆசையா 4 வார்த்தை பேசவும் மாட்டாங்க. அவனை விட்டுரு, வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு தான் சொல்ல போறாங்க. இப்ப சொல்லுங்க, போயிட்டு வரட்டுமா? என்னங்க பதிலே சொல்ல மாட்டீங்க? தெரியல ஹரணி, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. இதுக்கு தான் முதல்ல ஒன்றும் இல்லை விடுங்கன்னு சொன்னேன். இப்போ கேள்விப்பட்டு நீங்களும் கவலைப்படுறீங்க பாருங்க. ஏன் ஹரணி, உன் கஷ்டத்துல எனக்கு பங்கு இல்லையா? இந்த விஷயத்தை இதோட மறந்துட்டு வேற ஏதாவது பேசலாமா? சரி, அப்ப குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கலாமா? ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க எதையும் உருப்படியா பேச போறது இல்ல. பேசாம வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன வழி பேசுற? நான் அவ்வளவு சொல்லியும் நம்மள மதிக்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். நீ அவனை மன்னிச்சு இந்த வீட்டுல சேர்த்து சொல்றியா? இல்லைங்க, ராஜம்மா சொன்னாங்க உன் மகன் அப்படின்னு பெருசா தப்பு பண்ணிட்டான். தன்னோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கட்டிக்கிட்டான்.
அவ செஞ்சது தப்புன்னு நீங்க அவனை ஒதுக்கி வச்சுட்டா நாளைக்கு 4 பேர் உன் குடும்பத்தை பத்தி என்ன பேசுவாங்க? அதனாலதான் உன் புருஷன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி 2 பேரையும் வீட்டோட சேர்த்துக்க சொல்லுன்னு சொல்ல சொன்னாங்க. அதைத்தானங்க நான் உங்ககிட்ட சொன்னேன். இதே ராசமா தான் அன்னைக்கு உன் பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ தப்பா பேசினாங்க. இன்னைக்கு அதே பையன் வெளியில இருந்தா தப்புன்னு சொல்லிட்டு போறாங்க. நீயும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அவனை வீட்டுக்கு வர சொன்னா ஏற்கனவே பாதிக்கு அப்புறம் ஏறின மான மரியாதை எல்லாம் மொத்தமா போயிடும். அன்னைக்கு என்னமோ பெருசா பேசி அவங்கள வீட்டை விட்டு விரட்டினாங்க. இன்னைக்கு என்னமோ ஒன்னா கூட்டிட்டு வந்து கும்மான்னு அடிக்கிறாங்கன்னு அப்பவும் நம்மள தப்பாதான் பேசுவாங்க. அப்புறம் உன் தம்பி முகத்துல சுத்தமா நாம முழிக்க முடியாம போயிடும். முன் வாசல் வழியா அவங்கள விரட்டி விட்டுட்டு பின் வாசல் வழியா கூட்டிட்டு வந்து சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு அவரை என் மேல தப்பு கணக்கு போட்டுருவாரு. போதுமா? போதும். இதுவரைக்கும் நான் வாங்கின கெட்ட பேர்லாம் போதும். இனியும் நான் வாங்க தயாரா இல்லை. போனவங்க போனவங்களாவே இருக்கட்டும். உன் வேலையை வைப்பாரு. அதுக்கு இல்லைங்க, எனக்கு அவனை பத்தி கூட கவலை இல்ல. அந்த பொண்ணுதான் பாவம் தனியா கிடந்து என்ன கஷ்டப்படுதோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. அதுக்கு அந்த பொண்ணுல கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி என்னங்க ஆக போகுது? அதுக்குதான் தப்பு செஞ்சிருச்சுங்க. அதுக்காக தண்ணி தெளிச்சு விட்டுற முடியுமா? வேணும்னா என் தம்பிகிட்ட பேசி ஏதாச்சும் முடிவு எடுக்கலாம். மன்னிச்சிடுவலி, அது மட்டும் என்னால முடியாது. அவன் தெரிஞ்சிருவானு நீ அங்க அனுப்பி வச்ச, அவனும் தெரிஞ்சிருவானு அவர் வீட்டுல சேர்த்துக்கிட்டாரு. கடைசியா காக்காவுக்கு எந்த சோப்பு போட்டாலும் வெள்ளை ஆகாதது மாதிரியும் அவனும் திருந்த மாட்டேங்கிற மாதிரியும் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டான் பாரு. நான் போய் கௌரவமா அவங்க முன்னுக்கு நிக்கிறதுக்கு. அப்பாக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த அண்ணனை திரும்பி நீங்க வீட்டுல சேர்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அவமானமா? தங்கச்சிங்க எப்படி போனா என்னன்னு தன்னோட சந்தோஷத்தை மட்டும் பெருசா நினைச்சு போயிருச்சுல. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தனியா தங்கி கஷ்டப்பட்டாதான் பெத்தவங்களோட வலியும் வேதனையும் புரியும். இப்ப உங்க 2 பேரும் யாரு குறுக்க பேச சொன்னது? பேசாம போய் படிக்கிற வேலையை பாருங்க. அவசர கொடுக்க மாதிரி எல்லாத்துலயும் மூக்க கொண்டாந்து நுழைக்கிறது. அவன் செஞ்ச தப்புக்கு பிள்ளைங்களை ஏன் பேசுற? முதல்ல வேலை இருந்தா முதல்ல நீ அதை போய் பாரு. வருண் கோமையில தான் சந்தேகம் இல்லையே. ஏன்டா கேக்குற? ஆரம்பத்துல அவன் என்ன நம்பவே இல்லை தெரியுமா? ரொம்ப சந்தேகப்பட்டான். ஆமாவா? அப்புறம் என்ன, உங்க 2 பேர் மேலையும் அளவுக்கு அதிகமா தப்பா சொன்னேன். நம்பிட்டான் வரும். ஆனா என்னடா பழைய கோவம் மட்டும் அவன் கண்ணுல இன்னும் தெரியுதுடா. அஜய், பார்த்தே இரு. எப்படி கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத, புரியுதா? அவன் என்கிட்ட பேசுறதே குறவுடா. ஆனா அவனோட பார்வை தான் சந்தேகத்துக்குரியதாவே இருக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு. இனிமே எனக்கு கால் பண்ணுறதை குறைச்சிரு. அப்புறம் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ண வேணாம். ஏன்னா அரசு மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதான்டா எனக்கும் பயமா இருக்கு. சரி, என் மேல சந்தேகம் வராம நான் பாத்துக்கிறேன். நீ கவலை விடு. சரி, வருண் உன் மேலே சந்தேகப்படுற முன்னால நீ முதல்ல கிளம்பு. ஓகே ராஜீவ், பாய். சரி, பார்த்து. ஓகே. சாரி, பர்த்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டியா? ஆமா, அப்படிங்க என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கு? ஓகே, சரி, ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோ. நான் கடைக்கு போயிட்டு சாப்பிட தான் வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஏன் திரும்ப உன்னை தனியா விட்டு போறதுக்கா? கொஞ்ச நேரம் தான்மா, அதோ பிடிங்கிற காட்டியும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? என்னால ஒண்டியா இருக்க முடியாது வருண். சரி, ஓகே, நீயும் கூட வா. 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்றேன்? அது இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். அதை விடு, வா கிளம்பும். அப்படி என்ன புதுசா வேலை? பசிக்குதுன்னு தான் சொன்னேன்.
சாப்பிட்டுக்கிட்டே மற்ற விஷயத்தெல்லாம் பேசலாமே. பசி வந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு வருண். இப்ப நீங்க முதல்ல உண்மையா சொல்லுங்க, இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? அது கூட்டாளியை பார்க்க போனேன். வேலை விஷயமா கேட்டிருந்தேன் இல்லையா, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை. நம்பலாமா நீங்க சொல்ற பொய்ய? பொய் பொய் இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஏன் பொய்ங்கிற? உண்மைனா எந்த வித தடுமாற்றமும் இல்லாம பதில டக்கு டக்குன்னு வரணும். ஆனா உங்க பதில் எல்லாம் ரொம்ப தடுமாற்றம் இருக்கு, அதனாலதான் சந்தேகம் வருது. நாகரினி, என்னே சந்தேகப்படுறிய? தெரியல வரும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரி சரி, ஓகே. இப்போது சாப்பிட போலாமா? அவன் பிளான் பண்ணபடி அந்த நகை கடவுளை நடக்கட்டும்டா. கொள்ளை அடிச்சு அவனுக்கு பணக்கான ஆட்டுமா? போடா முட்டாள். கொள்ளை அடிச்சு அவன் ஜெயிலில் மாட்டி போலீஸுக்கு போட்டோன்னு சொல்றான். அது எப்படி நடக்கும் தேவு? நடக்கும்டா, கண்டிப்பா நடக்கும். போலீஸ் சொன்னா அவனை கையும் களமா பிடிச்சிருவாங்கல்ல. கடையில திருட்டு நடக்கிற முன்னாடி போலீஸ் வர நான் ஏற்பாடு பண்றேன். ஏது அவனுங்களோட சேர்த்து என்னைய மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு. சொல்றத முத கேளு. சரி சொல்லு. டேய், நீ உள்ள போயிடாத. போனை சைலண்ட் வை. போலீஸ் வரதுக்கு முன்னாடி நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அப்பதான் நீ தப்பிச்சோட சரியா இருக்கும். டேய் தியாகு, ஐயோ ஓ மூளையே மூளடா. அதான்டா நான் தலையா இருக்கேன், நீ வாளா இருக்க. சரி சரி ஒத்துக்கிறேன். சொல்லு. டேய், உங்களை நம்பிதான் இந்த காரியத்துல நான் இறங்குறேன். போலீஸ்ல மாட்டிக்காம என்னை காப்பாத்திருங்க. டேய் தைரியமா போடா. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எப்படா மாட்டினா? இல்லடா தேவ், நம்ம போட்ட பிளான் படி நானும் அரசும் வெளியே நிக்கிறதா தானே பேசியிருக்கோம். திடீர்னு இந்த வருண் பிளானே மாத்திட்டான். ரவியும் அரசும் உள்ள போக சொல்லிட்டான். நாங்களா வெளியே தான் நின்றோம். போலீஸ் வந்தோடனே நாங்களா தப்பிச்சுக்கிட்டோம். இவனுக்கு 2 பேரும் மாட்டிட்டாங்க. நேரம் போலீஸில் மாட்டி எதுவும் சொல்லியிருந்தானா அரசு உயிரோடு இருந்திருப்பான். அல்பாயுஸ் போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு கண்ணு போனால் எதிரிக்கு 2 கண்ணு போனோன்னு நினச்சேன்டா. அவனுக்கு ஒரு கண்ணு தான் போயிடுச்சு. என் கணக்கு தப்பாக போச்சுடா. தேகு, இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும். சரி சரி அடக்கி வாசி. எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கு. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறா. வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்களா? டேய், உங்களோட அவகாசமே வேண்டான்னு தான்டா தலைமாடம் அடிச்சுக்கிட்டு. ஆனா அவன் கேட்கலடா. என் பேச்ச கேட்காம கூட்டாளி கூட்டாளின்னு
உங்க பின்னால்தான் சுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில் அவனை இங்க கூட வந்து படுக்க வச்சுட்டீங்களா? பாவி பசங்களா, ஏண்டா எல்லாரும் சேர்ந்து தானே கூட்டமா கொள்ளையடிக்க போறீங்க? என் மகனை மட்டும் எப்படிடா தனியா விட்டுட்டு வந்தீங்க? கடைசி காலத்துல எனக்கு கொல்லி போட இருந்த ஒரே மகன் இன்னைக்கு அவனுக்கு கொல்லி போடுற மாதிரி வச்சுட்டீங்களா? பாவி பசங்களா, நீங்க உருப்படவே மாட்டீங்களோ? உருப்படவே மாட்டீங்க. போடா, வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க, துக்கம் விசாரிக்க வாங்கடா. அப்பயே சொன்ன கேட்டியாடா? கேட்டியா? பாத்தியா உன் நிலைமைய? ஐயோ, வயசே வாலிபம், வயசாகி போன குழந்தை குணம். அம்மா, நான் வேலைக்கு போறேம்மா. இனிமே என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் கை நிறைய சம்பாதிச்சிருவேன்னு சொன்னான்னு என் பிள்ளை. அவனுக்கு இப்படி ஒரு சாவாடா வரணும்? உருப்படாத பசங்களா, உங்களோட சேர்ந்து திருட்டு வேலைக்கு தான் போயிருக்கான்னு தெரியுதா? நான் அப்பவே தடுத்து நிறுத்திருப்பேன்டா. இப்படி அநியாயமா என் பிள்ளையே பறி கொடுத்துட்டு தனியா தவிச்சிருக்க மாட்டேனடா. என் புருஷன் தான் என்னை இப்படி பாதிலே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. பெத்த பிள்ளையாவது என்னை வச்சு கஞ்சி ஊத்துவான்னு நினைச்சேனடா. அந்த ஆசையிலையும் மண்ணாள்ளி போட்டுட்டீங்களடா. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளைய இப்படி தப்பான வேலை கொண்டு போய் பண்ண வச்சுட்டீங்களா? பெத்தவரை எரிஞ்சு சொல்றேன்டா. என் பிள்ளை எப்படி எரியிறானோ இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நீங்க 2 பேரும் எரிஞ்சு சாம்பலா ஆயிருவீங்க. இது சத்தியடா. இந்த அரசோ எப்படி நம்பி இருந்தோம்? நம்ம கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே. பத்தாதுக்கு அந்த அஜய் வேற முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டான், நல்லவன் அப்படின்னு நம்பிக்கிட்டே சிபாரிசு பண்ணால. அதான் கடவுளா பார்த்து அவன் கதையை முடிச்சு மேல அனுப்பி வச்சுட்டாரு. கதிர், அஜய் வரா. ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஆட்டம் வராமத்தியா? வருண், கதிர், ஒரு முக்கியமான விஷயம். போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்க தான் வழி தேடிட்டு இருக்கேன். டேய் வருண், என்ன பேசுற நீ? அன்னைக்கு நீ வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன்டா. தியாகு தான் உன்னை அனுப்பியிருக்கணும், இதை திட்டத்தோட தான் வந்திருக்கானு. அன்னைக்கு நான் சந்தேகப்பட்டது இன்னைக்கு உறுதியாயிடுச்சு. நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டல. டேய் வருண், நான் இப்ப தியாகு கூட இல்ல. உன்கிட்ட யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க. அவசரப்படாத. டேய், கள்ளத்தனம் நிறைஞ்ச நரியாட்டம் ஆடாதடா. என்னடா பேசுற நீ? ஏன் உன் பேச்சுல ஒரு மாதிரியா போகுது? டேய், இதோட நிப்பாட்டிக்க. உன் சாயம் வெளுத்து போச்சு. டேய், சத்தியமா சொல்றேன்டா, என்ன நம்புங்க ப்ளீஸ். என்னது சத்தியம் பண்ற நீ? சத்தியம்? அப்ப எப்படி நம்ம பிளான் போட்ட நேரத்துல கரெக்டா அங்க போலீஸ் வந்துச்சு? டேய், என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? தியாகு, அரசு, நீங்க 3 பேரும் என்ன முடிக்கப்பட்ட கதையும் திட்டமும் மாறி அவனுக்கு மாட்டிட்டானுங்க.
நீ தப்பிச்சிட்டல. டேய் அன்னைக்கு அதுல நீ தப்பிச்சிடலாம். ஆனா இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏய் வருண், நீ என் பேக்ரவுண்ட் தெரியாம பேசு. என்னடா பேக்ரவுண்ட்? டேய் உடனே செத்துக்கிட்டு போறோம். வா கிளம்புவோம். என்கிட்ட வச்சுக்காத. எங்க வழியில குறுக்க வந்தா இதான் கத்தின்னு போ போ. போய் அந்த பயந்தாக்குடி கூட்டாளி தியாக கூட போய் சொல்லு. டேய் யாரோ வராம இருக்கு. ஃபர்ஸ்ட் பாய் இங்க இருக்கு. வணக்கம் சார். வருண் இருக்காங்களா? ஒரு விஷயமா அவரை பார்க்க வேண்டியது. என்ன விஷயம் சார்? ஒரு நகை கடை கொள்ளடித்த சம்பவத்தில் உங்க மகனும் ஈடுபட்டிருக்காரு. அவர் கூட இருந்த 2 பேரையும் போலீஸ் சுட்டுட்டாங்க. உங்க மகன் ஓடி தப்பிச்சிட்டான். உங்க மகனை கைது செஞ்சாதான் இன்னும் அவங்க என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியும். சார், வருண் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு சார். இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். அவரோட ஹெல்ஃபோன் நம்பர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஹெல்ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது சார். மகனை காப்பாற்ற போலீஸ்கிட்டே போய் சொல்றீங்க சார். அப்புறம் பின்னால கடுமையான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும். சார், நீங்க என்ன மிரட்டி கேட்டாலும் உருட்டி கேட்டாலும் எனக்கு வருண் இருக்கிற இடம் தெரியாது சார். சார், குற்றவாளியை சுட்டு பிடிக்க கூட போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னால சார், நீங்க நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்க உங்க கடமை செய்றீங்க. சரி சார், உங்க மகன் இங்க வந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. சரிங்க சார். வரேன் சார். என்னங்க இது? போலீஸ் வந்துட்டு போகுது. உன் மகன் நகைக்கடையில கொள்ளை அடிக்க முயற்சி பண்ணியிருக்கான். நகை கடையில கொள்ளையடிச்சானா? என்னங்க சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். இவன் கூட போன 2 பசங்களை போலீஸ் சுட்டுட்டாங்க. இவன் மட்டும் தப்பிச்சுட்டானா. அதான் போலீஸ் கைது பண்ண வந்திருக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? இவனுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை? இவன் சொந்த இடத்துல வேலை செஞ்சு பழகினானா 4 இடத்துல வேலை செஞ்சு 4 காசு சம்பாதிக்கணும்னு புத்தி வந்திருக்கோம். இவன் தான் கையை நோவாம காலு நோவாம காசு வருன்னு சொல்றானே. அதான் போலீஸ் சுட்டு பிடிப்போமா உயிரோட பிடிப்போன்னு அதுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு போறாங்க. பள்ளி வாலிபம் வயசாகி போனால் குழந்தை குணம். இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். இளம் ரத்தம் ஓடுவதால் யமனையும் எதிர்ப்பான். ஒரு போட்டி என்று வைத்தால் இமயத்தை தகர்ப்பான். சண்டை என்று வந்து விட்டால் கண்ணை மூடி அடிப்பான். சொந்த பந்தம் பார்ப்பதில்லை பொதுவாகத்தான். மதிக்கெட்டு போனவன் மனிதனும் இல்லை. மதுவினால் மயங்கு நீ போவது சரியில்லை. யோசித்து பார்த்தால் நீ நல்ல பிள்ளை. பொறுமையில் உள்ளது வெற்றியின் எல்லை. கோபம் என்பது கோழையின் ஆயுதம். அன்பு என்பது ஆண்டவன் ஆலயம். ஐசே வாலிபம் வயசாகி போனால் குழந்தை குணம். இளம் வயசிலே வருமானவம் உன்னை வாழ விடாமல் அழுத்திவிடும். you